பாதுகாப்பு வளர்ச்சி. மக்கள் அனைவரும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதுகாப்பாக வாழ வேண்டும். இதுவே எங்கள் முக்கிய நோக்கம். முதலில் கிராமப்புற காவலர்கள் மற்றும் குடியிருப்பு மையம் மற்றும் ஊதியம் ரூபாய் 8,000 முதல் 10,000 ரூபாய் பெறும் புதிய காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தங்கும் வசதி, உணவு வசதி அரசு மூலம் வழங்கப்படும். சிறிய பிரச்சனையிலிருந்து பெரிய குற்றம் வரை ஸ்பாட் நேரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்ததாக அவசர ஒலி எச்சரிக்கை அமைப்பு. ஒவ்வொரு தெருவிலும் அலாரம் அமைக்கப்படும். அவசரத்தில் ஒரு பட்டன் அழுத்தினால் போதும், தகவல் நேரடியாக காவலரிடம் சேரும். உடனடி நடவடிக்கை, பாதுகாப்பு உறுதி. கிராம செவிலியர் மற்றும் மருத்துவ மையம். ஒவ்வொரு கிராமத்திலும் செவிலியர் அலுவலகம். சிறிய நோய்களுக்கு உடனடி சிகிச்சை. வாரத்திற்கு 2 முறை மருத்துவர் வருகை. இலவச உடல் பரிசோதனை. நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை. அரசு கட்டிடங்கள் மேம்பாடு. பழைய கட்டிடங்கள் புதுப்பிக்கப்படும். புதிய கட்டிடங்கள் உருவாக்கப்படும். மக்கள் தேவைக்கேற்ப நவீன வசதிகள். அரசு சேவைகள் எளிதாக கிடைக்கும். அன்பார்ந்த மக்களே, இந்த கொள்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? மக்கள் பாதுகாப்பு உறுதி. குற்றங்களை முன்கூட்டியே தடுக்கும் நடவடிக்கை. அவசர சேவைகள் உடனடியாக கிடைக்கும் நிலை. கிராமப்புற சுகாதார மேம்பாடு. நம்பிக்கையுள்ள சமூக அமைப்பு. இந்த பாதுகாப்பு வளர்ச்சி மூலம் மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழும் சூழல் உருவாகும். நாம் ஒன்றாக நிற்போம். நாம் ஒன்றாக பாதுகாப்பை உருவாக்குவோம். நாம் ஒன்றாக வெல்வோம். நன்றி, வணக்கம்.